கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ஊழியர்களை குறிவைத்து லட்சக்கணக்கில் பண மோசடியை அரங்கேற்றிய கும்பல் தொக்காக சிக்கியிருக்கிறது. டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் மோசடி பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த கேடிகளின் பின்னணி என்ன? தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் நடைபெறும் சைபர் குற்றங்கள் எல்லையில்லாமல் விஸ்வரூபம் எடுத்துள்ளன. அப்பாவி மக்களின் பணத்தை அமர்ந்த இடத்தில் இருந்தே பறிக்கும் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளில் சைபர் கிரைம் போலீசார் அதிரடி காட்டி வருகிறார்கள். இருப்பினும் தினசாக ரூட் எடுத்து மோசடிகளை அரங்கேற்றிக் கொண்டே வருகிறார்கள் குற்றவாளிகள். அந்த வகையில் புதுவிதமாக தற்போது வங்கிகளில் அதிக பண பரிவர்த்தனை செய்யும் நபர்களை குறிவைத்து டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறிக்கின்றனர். அப்படித்தான் கன்னியாகுமரியில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு தற்போது ஆன்லைன் மோசடி கும்பல் டார்கெட் வைத்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என முக்கிய நபர்களை குறிவைத்து டிஜிட்டல் அரெஸ்ட் மற்றும் பார்ட் டைம் ஜாப் ஃப்ராட் மூலம் ஒரே மாதத்தில் 54 லட்சம் ரூபாயை சுருட்டி உள்ளனர். மணவாளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் செல்போனிற்கு பார்ட் டைம் வேலை என்ற ஒரு விளம்பரம் வந்துள்ளது. அதில் வந்த லிங்கை கிளிக் செய்த போது ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துள்ளனர். அந்த குழுவில் ஏற்கனவே பல பேர் இணைந்திருந்த நிலையில் குறிப்பிட்ட தொகை முதலீடு செய்து பல மடங்கு லாபம் பெற்றிருப்பதாக ஸ்கிரீன்ஷாட் இமேஜ்களை அப்லோடு செய்து கொண்டே இருந்தனர். மேலும் பலர் ஆன்லைன் கேம்கள் விளையாடி பல மடங்கு பணம் பெற்றதாக பதிவிட்டிருந்தனர். அதனை உண்மை என நம்பிய ஆசிரியர் பண ஆசையில் தானும் முதலில் 600 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். உடனே அவருக்கு லாபமாக 3000 ரூபாய் கிடைத்துள்ளது. அவ்வளவுதான். பண ஆசை ஜிவ்வென்று ஏற பல முறை 2000 தொடங்கி 46 லட்சம் ரூபாய் வரை பறிகொடுத்துள்ளார். கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ஆசிரியர் இது குறித்து மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் தேரேகால் புதூரைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவரிடம் மும்பை சைபர் கிரைமிலிருந்து பேசுவதாக கூறி மர்ம நபர் ஒருவர் அழைத்துள்ளார். தங்களது வங்கி கணக்கிலிருந்து போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு சட்டவிரோதமாக பல லட்சம் ரூபாய் பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் அந்த குற்றத்திற்காக தங்களை கைது செய்ய இருப்பதாக கூறி மிரட்டி உள்ளனர். மேலும் தங்களது வங்கி கணக்கில் இருக்கும் பணம் உங்களுடையதா இல்லை கருப்பு பணமா என சோதித்துவிட்டு தருகிறோம் என கூறி மருத்துவரின் வங்கி விவரங்களை பெற்றுள்ளனர். தான் அப்படி எந்த ஒரு குற்ற செயல்களிலும் ஈடுபடவில்லை என்று கூறிய மருத்துவரிடம் தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய உள்ளதாக கூறி அதிர்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றுள்ளனர். இதனால் மர்ம கும்பல் கேட்ட 8 லட்சம் ரூபாய் பணத்தை மருத்துவர் கொடுத்துள்ளார். பணம் வாங்கிய 10 நிமிடத்தில் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மோசடி கும்பல் எஸ் ஆனது. பெரும் மோசடிக்கு உள்ளானது குறித்து அரசு மருத்துவர் குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். இந்த இரு புகார்களிலும் தனிப்படை அமைத்து விசாரித்ததில் குற்றவாளிகள் மகாராஷ்டிராவில் பதுங்கியிருப்பது தெரிந்து உடனே அதிகாரிகள் அங்கு புறப்பட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பின் அரசு பள்ளி ஆசிரியரிடம் 46 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அதுல் விலாஸ், தயானேஸ்வர் ஆகிய இருவரையும் கன்னியாகுமரி போலீசார் கைது செய்தனர். மேலும் மருத்துவரிடம் 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தௌஃபிக் காலித், ரம்சான் மசரூர் ஆகிய இருவர் என மொத்தம் 4 பேரையும் ஒரே நாளில் தட்டி தூக்கினர். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் பணம் பறிக்க காத்திருக்கும் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை பறிகொடுக்காமல் உஷாராக இருக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.